ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் இருக்கார் இல்லையா, பாரி சார். அவருக்கு வந்து பயங்கரமாக கேள்விகள் பயங்கரமாக குவிஞ்சிருக்குங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சார் எங்கே போனீங்க சார், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரி எதுக்கு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் டேட்டும் கல்யாண டேட்டும் ஏன் மாற்றி 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 சொன்னீங்க, வீக் ஆஃப் எங்களை வந்து ஏன் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏன் இவங்க 2 பேர் மைண்ட் வாய்ஸ் அதிகமாக போட்டிருக்கீங்க, ரைட்டர் அவர் தானே, டைலாக் ரைட்டர் வந்து அவர் தான், அதனால் வந்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க மைண்ட் வாய்ஸ் அதிகமாக போட்டீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேரையும் இந்த மாதிரி அழகான ஜோடியாக ஏன் பிரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையாகவே வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்காங்கங்க கமெண்ட்ஸில் கேள்விகளை. நம்ம பாரி சார் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா வந்து தெரியல. அவர் பதில் சொல்கிறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அவரோட பதிலுக்காக. அந்தளவுக்கு கேள்விகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கான எபிசோடில் வந்து கண்டிப்பாக விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது ஏன் இந்த ட்ராக்கெல்லாம் வந்து இப்படி கொண்டு வர்றீங்க, விஜய் காவேரியை சுமூகமாக அவங்கள வந்து கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாரி சார் தான் பதில் சொல்லணும். அது எப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம டைரக்டர் சாரை பார்த்தா அதிகமாக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த சீரியலில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி கொண்டு வரீங்க, விஜய் காவேரியை இந்த மாதிரி அழகான ஜோடி இன்றைக்கி சூப்பராக இருந்தது இல்லையா, இன்றைக்கி எபிசோடே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி சீனலில் இந்த மாதிரி இருக்கிற ஜோடியை நீங்கள் பிரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கியமாக பாரி சார் நீங்கள் எங்கே போனீங்க வாங்க அப்படின்னு அவர் வந்து வந்து என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது பெரிய பெரிய இதாக இருக்குது. அவர் நல்லா ஜாலியாக எடுத்துப்பார். இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். இதுலேருந்து அவருக்கும் நிறைய விஷயம் கிடைக்கும் தானே, அதனால் வந்து நல்லா பதில் சொல்லுவார். அதனால தான் இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க. சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். நல்லா ஜாலியான ஆள் அவர் வந்து. அதனால் வந்து கமெண்ட்ஸில் வந்து சூப்பராக வந்து கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவரோட பதிலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எப்போ அவரோட ஸ்டோரி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு போடுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரி விஜய் பிரிஞ்சதுக்கப்புறமா போடுவாரா, அவங்கள பிரித்து வச்சுட்டு தான் போடுவாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம பாரி சார் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் பேசினா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது அப்போ நம்மளோட ஆடியன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது சீரியல், நம்ம இதை இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அவர் வந்து பனிவிழும் மலர்வரம் அந்த ஸ்டோரியை பற்றி அவர் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் தான் ரைட்டர் போல். அதனால் வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் நம்ம கேட்குறது மகாநதி. நிஜமாகவே மகாநதியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, ஃபைட்டு பிரிஞ்சிடறாங்க அது ஒரு பக்கம், அதுக்கப்புறமா எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது பெரிய இதாக இருக்கு இல்லையா. அதனால் வந்து விஜய் காவேரியை பிரிக்காதீங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக பிரிஞ்சு தான் ஆவாங்க. பிரிஞ்சாதான் வந்து பிரிவில் தான் அதில் வந்து அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கண்டிப்பாக பிரிஞ்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்கள்